இதுவரை பார்த்திடாத ஒரு அற்புதத்தை, நன்மையை உங்களுடைய இல்லற வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க காண போறீங்க. இதுக்கு அடையாளமாக தான் பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 115:1, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்திய நிமித்தமும் உமது நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி இன்று முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான பலத்த செயல்களை, அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். நீங்கள் துவண்டு போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நன்மை உங்களுக்கு வர இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த நல்ல பணத்தையும் நல்ல காரியத்தையும் கெடுக்க பார்த்த சாத்தான் வெக்கப்பட்டு போனான். இதை நம்புறவங்க என்னோடு கூட சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம். ஏன்னா அவருடைய நாமம் மகிமைக்காக தான் உங்களை இன்றும் ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறார். நல்ல பணி செய்ய, நல்ல இடத்துல காரியங்கள் அமைய தயவு பண்ணியிருக்கிறார். ஆக சோர்ந்து போகாதீங்க. இன்று முதற்கொண்டு சொல்லுங்க, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பான்னு சொல்லி உங்கள் வேலையை, உங்கள் திறமையை, உங்கள் பணத்தை, உங்களுக்கு உண்டானதை அவர் கரத்தில் கொடுத்து பக்தியோடு அவருடைய வழியில் நடப்பீங்கன்னா நிச்சயமா உங்கள் மூலமாய், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, ஆலோசனை கேட்டோம், நன்றாய் இருந்தது என்று சொல்லிவிட்டு போகாதபடி அதன்படி நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். கேட்ட வார்த்தையின்படி இது மித்தம் எங்களை கொண்டு நீ செய்த அல்ல எங்கள் வாழ்க்கை செய்து கொண்டிருக்க எல்லாவற்றுக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து எல்லாற்றிலும் உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று தீர்மானித்த யாவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாய் வேண்டுகிறோம், மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.